நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் மாடல் கொஸ்டின் பேப்பரோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி 8 ரோமன் லெட்டர் வரைக்கும் முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது 9வது ரோமன் லெட்டர் நிமன் லிக்கித் வாக்கியோங் கோ ஜோயியே, அதாவது ஜோடியே. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே ஆன்சர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டேஷில் எழுதலாம். அப்போ தான் சரியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அப்புறம் அழிக்க முடியாது. பென்சிலில் எழுதினா ஓகே, பெனில் எழுதினா அடிச்சடிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீட்னஸ்க்கான மார்க்கும் இருக்குது, அதனால நீட்னஸ்க்கான மார்க்கு 5 மார்க்கு. அதனால் கொஞ்சம் கவனித்து அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுனா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்னஸாக. மேட்ச் த ஃபாலோயிங் இதுக்கு வந்து 4 மார்க்கு, 4 மார்க்கு. கின்ஹி சார் கி காலி ஜஹ பரியே, கோடிட்ட இடத்தை நிரப்பவும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது வந்து 5 கொடுத்துருக்காங்க. இதில் எனி 4 4 எழுதுனா போதும். ஏதாவது 4 எழுதுனா போதும். எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதை மட்டும் எழுதுங்க. किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. இது வந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதவும். ஃப்ரேம் த சென்டென்ஸ். இது எனி 4 எழுதுனா போதும், 4 எழுதுனா போதும். 1க்கு 2 மார்க்கு, மொத்தம் 8 மார்க்கு. உங்களுக்கு எது இதில் கரெக்டாக நல்லா தெரியுதோ அதை எழுதுங்க. அதே மாதிரியே எக்ஸ்ட்ரா எழுதுறேன்னு எக்ஸ்ட்ரா எழுதி வச்சாலும் மார்க்லாம் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை எழுதுறீங்களோ, இப்போ ஃபஸ்ட்டு 4 எழுதுறீங்கன்னா அதுக்கான மார்க் தான் வரும். மீதி எழுதுறதுக்கு தான் மார்க் வராது. அதனால் பார்த்து கவனமாக எழுதுங்க. அடுத்தது 12வது ரோமன் லெட்டர் 12th ரோமன் லெட்டர். किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. கொஸ்டின் ஆன்சர். இதில் வந்து மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸு. அதில் எனி 4 எழுதுனா போதும். 1க்கு 2 மார்க்கு. அதனால் இதில் 8 கொடுத்துருக்காங்க. எனி 4 எழுதுனா போதும். அடுத்தது 13வது ரோமன் லெட்டர் 13th ரோமன் லெட்டர். किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3 वाक्य में लिखिए. இது வந்து பெரிய கொஸ்டின், 3 லைன் ஆன்சர் எழுதணும். இது எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. 4 தான் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எனி 2 எழுதுனா போதும், 2 எழுதுனா போதும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 6 மார்க்கு. அடுத்தது 14வது ரோமன் லெட்டர். किसी एक कहानी का संसार लिखिए. இதில் ஏதாவது 1 எழுதுனா போதும். 1க்கு 8 மார்க்கு. அடுத்தது 15வது ரோமன் லெட்டர். निम्न प्रश्नों में किन्हीं 3 का उत्तर लिखिए. இது வந்து மொத்தம் 6 மார்க்கு. இது மொத்தமே எழுதணும். எனி 3 எழுதுனா போதும். இதில் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனி 3 எழுதுனா போதும். அதுக்கு 1க்கு 2 மார்க்கு, மொத்தம் 6 மார்க்கு. அடுத்தது 15வது ரோமன் லெட்டர். किन्हीं 5 वाक्यों में अनुवाद प्राप्तीय भाषा के लिखिए. இது மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷன். நீங்கள் எனி 5 எழுதுனா போதும். 5க்கு 5 மார்க்கு, 5 மார்க்கு. 5 எழுதணும், அந்த 5க்கு 5 மார்க்கு. அடுத்தது 16வது ரோமன் லெட்டர். किन्हीं 4 वाक्यों के
अनुवाद हिंदी में कीजिए இது வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். இங்கே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்து எப்படி ஹிந்தியில் எழுதணுமோ அதை எழுதணும். மொத்தம் 4 எழுதினா போதும். இதில் 8 கொடுத்துருக்காங்க மொத்தம். அதுலேருந்து உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை எழுதுங்க. இதுக்கு மொத்தம் 8 மார்க்கு, ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.